யாரு? பெரிய மாமா ராமு, சின்ன மாமா சுப்பு, கடைசி மாமா சுரேஷ். ஆமா, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முத மாமா வீட்டுல பொண்ணு எடுத்து மாரியோட போயிட்டான். மாரியாத்த வந்து கொண்டு போயிருச்சுங்க. சரி, ரெண்டாவது தாய்மாமா வீட்டுல பொண்ணு எடுத்தங்க. ரெண்டாவது தாய்மாமா வீட்டுல பொண்ணு எடுத்து அப்படி பாருங்க, ரெண்டாவது தாய்மா வீட்டுல பொண்ணு எடுக்கும் போது அப்படி தாய்மா பொண்ணு எடுத்து வந்து ஒரு நாள் கஞ்சி கொண்டு கஞ்சின்னு கேட்டேன். அவ கஞ்சி கொண்டு வந்த தாமசத்தினால அடுப்புங்கரையில குத்தி அடப்பு குத்திட்டாங்க. குத்திதே அவன் நாக்கு தொங்கி செத்து போட்டான். அவன் நாக்கு தொங்கி செத்து போயிட்டான். நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. செத்து போடா, அப்படிலாம் சாவல. அப்புறம் தெங்கி எங்க தெங்கவே முடியலையே. தொங்கி செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் பாருங்க, தங்கச்சி 6 மாசம் வச்சிருந்தேன். இது ஒரு பொழப்பாடா டேய். ஏங்க தங்கச்சி வச்சிருக்கீங்க? நீங்களாம் மாமியார வச்சிருந்து வெளியே சொல்லிருப்பா. நாங்க மாமியார பொண்ணு கேட்க போனோம்டா. பொண்ணு கேட்க போனீங்களா? இல்லைங்க, நான் தங்கச்சி தான் வச்சிருந்தேன். எப்படி? உழவு காட்டு பக்கத்துல. எப்படி தங்கச்சி வச்சிருந்தேங்க? தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சேன்னா புருஷங்கார பட்டாளத்துக்கு போயிட்டாங்க. பட்டாளத்துல? ஆமா. அங்க என்ன வேலை செய்யற? பட்டாளத்துல வந்து சுடுற வேலை. என்ன படையாரி சொல்றாடா தோல் சொல்றாடா? அது இல்லைங்க, அந்த பெரிய பெரிய துப்பாக்கில வச்சிருப்பாங்க இல்லைங்க, மிலிட்டரியில பட்டாளத்துல போய் பட்டாளக்காரனுக்கு கட்டி கொடுத்து அவ பட்டாளத்துக்கு போனாங்க. சரி, அப்படி பட்டாளத்துக்கு போனானே அந்த எதிர்நாட்டு படையே வந்துருச்சுங்க. அவங்க குண்டை வச்சு டம்முன்னு சுட்டாங்க. எங்க எங்க தங்கச்சி புடிச்சு இருக்கா இல்லைங்க, அந்த குண்டை கண்டு பயந்துட்டு போய் குண்டியிலே அடிபட்டு செத்து போயிட்டாங்க. ஓ, குண்டியில அடிபட்டு செத்து போனாங்க. குண்டு அடிபட்டு செத்து போறாரு சொல்லு. இல்லைங்க, குண்டியில அடிபட்டு சத்தியா. எப்படி? குண்டு வந்து பின்னாடி குண்டியில அடிச்சிருச்சுங்க. பயத்துல ஓடி இருக்கிறியா? பயத்துல ஓடி இருக்கிறியா? பின்னாடி போட்டு தள்ளிட்டா. பின்னாடி குண்டியில அடிபட்டு செத்து போயிட்டாங்க. பண்ணாடி இதான் மாதிரி பாருங்க முன்னாடி. அதுக்கப்புறம் ஒத்தையா விட்டோம்னா ஆமா கண்ட நாயெல்லாம் அலையுங்க. ஏங்க பண்ணாடி உங்களை சொல்லலீங்க, ஊர் உலக கட்டு போய் கிடக்குது அப்படி சொல்லிட்டு நான் தாங்க வச்சிருந்த பண்ணாடி இருந்து பாருங்க. அப்படி பாருங்க, கடைசி மாமா வீட்டுல பொண்ணு கட்டினாங்க. கடைசி மாமா வீட்டுல பொண்ணு கட்டி தாங்க பண்ணாடி. இதுதான் கேக்குறீங்க? சிரிக்காம சொல்றா, ரொம்ப ஓர சிரிக்காத. சிரிக்கலீங்க, அழுகுறீங்க பண்ணாடி. அழுகுறியா? ஆமாங்க. எனக்கு தெரியுமாங்க, நான் வேணான்னு சொல்ல கடைசி மாமா வீட்டுல எனக்கு பொண்ணு கட்டி வச்சுட்டாங்க பண்ணாடி. என்ன செஞ்ச? பொண்ணுடா பொண்ணு, அவ்வளவு அழகா செக்க செவேர்னு காக்கா கருப்புங்க. காக்கா சிகப்பா இல்லைங்க, அப்படி செக்க செவேன்னு கட்ட கரேன்னு இருப்பாங்க. பல்லு 2 பவ்வுன்னு நீட்டி கிடக்குங்க. படுக்க வச்சு தேங்காவே திருவலாம். அவளை கட்டி வச்சு ஏங்க கேக்குறீங்க? ஏன் கேட்கல விடு. நான் போய் உள்ள படுத்தா வெளியே படுத்துக்கிறான். சரி, வெளியே படுத்தா உள்ள படுத்துக்கிறான். கல்யாணம் ஆனதுல இருந்து புழு பூச்சி எதுவுமே இல்லைங்க. சரி விடுங்க, இப்பதான் நம்ம ஆத்து பக்கம் வந்துட்டுங்க. ஆத்து பக்கம் வந்துட்டாலே சரி, நம்ம வேலையை பார்க்கணும்ல. ஆமா, அதனால நம்ம வேலையை பார்க்கணும். மறந்துட்டு பார்த்தேன் நானு. இத்தனை போய் பண்ணையாடி வீட்டுல எல்லாம் பண்ணையாடி, உங்க வீட்டுல துணி ஏதாவது இருக்காங்க பண்ணையாடி? எடுக்கணும்ல. இருக்குதா பண்ணையாடி? டவுசருக்கான போட்டிருக்கீங்களா? துவைச்சு கொடுக்குறேங்க. ஆமா, சரி. நம்ம எதுக்கு நமக்கு நம்ம இப்ப பாருங்க, இவ்வளவு துணி சேர்ந்து நம்ம பண்ணையாடி இருந்து எல்லா வீட்லயும் போய் துணி வாங்கிட்டு வந்துட்டு வந்தது இப்ப துவைக்கிறேன். இப்ப ஆத்துக்கு வந்துட்டு எப்படி பார்க்கல வேணுமா? துவைக்கிறது ஏய், என்னடா பாவாடை தூக்குற? பெரிய பண்ணக்காட்சி பாவாடை நல்லா கிளியாம துவைச்சிடுவாடா சொல்லுது. சரி, இதுக்கு மேல நீ எவ்வளவுதான் கிளின்னு தெரியல. எங்க பாரு, இந்த பாறையெல்லாம் துவைக்கலாமா? துவைக்கிறீங்களா? ஏங்க துவைக்கிறீங்களா?
இல்லைங்க நான் தான் துவைக்கணும். நான் தான் ஏகாலி பையன். நீங்களும் பண்ணக்காரன் இல்ல. நான் உண்மையுமே ஏகாலி தான். வண்ணா வந்தானே வண்ணார சின்ன வந்தானே, வண்ணார சின்ன வந்தானே, அங்கே வண்ணா வந்தானே வண்ணார சின்ன வந்தானே, வண்ணார சின்ன வந்தானே, அங்கே வழுக்கு பாறையில துணிய வெளுக்க போகையில, வழுக்க பாறையில துணிய வெளுக்க போகையில, அங்கே பாறையில துணிய வெளுக்க போகையில, வழுக்க பாறையில ஏகாலி வெளுக்க போகையில, அங்கே அழுக்கு போகாட்டி பண்ணாத்திய அரைஞ்ச கணத்துல, அழுக்கு போகலே பண்ணத்திய அரைஞ்ச கணத்துல. ஏங்க இதை எங்கடா கொண்டு போய் போடுறது? நான் கரும்பாறைன்னு நினைச்சேன். கருப்பாறையா? பாறையிலையா நீங்க? ஏங்க வாடை அடிக்குது. இப்பதாங்க துவைச்ச வாழை அடிக்குதா? அப்புறம் என்ன? சரி சரி சரி, இது துவைச்சாச்சு. இது இப்படி வச்சுக்கலாம். இது என்ன ஒட்டன மாதிரி இருக்குது? அடியாருதுரா யாருது? நடுப்பனே காட்சி. என்ன இட்லி துணி மாதிரி இருக்குது? இட்லி துணிங்கடாது. ஒருவேளை மாஸ்கா இருக்குமா? சே இல்லையா? உனக்கு தாண்டா தெரியும் வாங்கிட்டு வந்தவனுக்கு தெரியல. என்ன பெரிய முடிச்சா இருக்குது தம்பி? அதெல்லாம் ஒரு குடும்ப துணி. இதெல்லாம் ஒரு குடும்பத்து துணி. அடையாளம் மாறிக்கணும்னு சொல்லி ஒன்றா கட்டி போட்டிருக்காங்க. ஓ, ஒன்னா ஒரு குடும்ப துணி கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா பாத்தியா? சரி, இது என்னடா ஊர் ஜாக்கெட் பூரா இங்கே தான் இருக்க மாட்டேங்குது. இந்த பண்ணை காட்சிக்கு நேத்து தான் குழந்தை பிறந்துச்சு. பத்தியா பால் வாழ அடிக்குது. அதுல என்ன பீவாட அடிக்காது பாரு. இது இட்லி துணிதே. ஆமா, இந்த துணியெல்லாம் பண்ணை காட்சி ஒழுக்கமா துவைச்சிட்டு வர சொன்னிச்சு. ஆமா, பண்ணை காட்சி உங்க வீட்டுல யாராவது பிள்ளை பத்திரம் இருந்தீங்கன்னா இதை கொண்டு போய் அந்த தொட்டிலுக்கு நேரா தொங்க விட்டுருங்க. அப்படியே சுத்திட்டு இருக்கு. 10 ஜென்மமானாலும் பிள்ளை ரொட்டி கூட கேட்காது. ஆமா, அது பாட்டுல தூங்கும். அது பாட்டுக்கு தூங்கிட்டு கிடக்கு. நீங்க எல்லா வேலையும் பிடிச்சிடலாம். நீங்க எல்லா வேலையும் வீட்டுல பாத்துருங்க பண்ணாடி கூட. ஆமா ஆமா. ஏகாலி வந்தேனே ஏகாலி சின்ன வந்தேனே, ஏகாலி வந்தேனே ஏகாலி சின்ன வந்தேனே, அங்கே ஏகாலி வந்தேனே ஏகாலி சின்ன வந்தேனே, ஏகாலி வந்தேனே ஏகாலி சின்ன வந்தேனே, அங்கே அழுக்க பாறையிலே துணியே வெளுக்க போகையில, அழுக்க பாறையில துணியே வெளுக்க போகையில, அங்கே அழுக்கு போகாட்டி அண்ணது வளர்ந்த தங்கத்துல, அழுக்கு போகாட்டி வளர்ந்து அரைஞ்ச கணத்தில, அந்த வேள்வி வல்ல சரணில சோ ஆசோ, அங்கே வெள்ளாடு வெங்கையில சோ ஆசோ. அதோ நீ துவைக்கிறதெல்லாம் பெருசு இல்ல, இந்த உட்காந்துக்கிட்டு ஏத்துற வேறு எங்கதான் கத்துக்கிட்டாரு? ஏத்துனால பரவாயில்ல, வீட்டுல எங்க ஏத்த முடியுது. எங்க பார்த்தா உங்களுக்கு எப்ப ஏங்க வெள்ள போறேன்னு நினைச்சுங்க. வெள்ள போறா சிங்கு போறாரா? சிங்கி போறாரா? ஆமா. எங்க நக்கல் இருக்காங்க அங்க அவர்தான் போறாரு. இங்க பண்ணாங்க சிட்டுல கீழே போறாதீங்க. ஐயோ அது என்ன கடைசி பண்ணையா? இது கடைசி பண்ணை காட்சி கொடுத்துச்சு. மினுமினு இருக்குது. மினுமினா பண்ணை காட்சி பெரிய இடங்கோ. ஐயோ, இது யாரு பண்ணை காட்சி தெரியுமில்ல? ஏன் பண்ணை காட்சி வருது எப்படி வாசம் வருது பாத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப மைனா கொட்டிட்டு எடுத்தீங்களா? இப்ப அது பூதி அங்க போற யூடியூப் போடுது. நீ வேற பண்ணை காட்சி கொடுத்துருக்குது. இதுதான் சுத்தமா துவைக்கணுங்க. ஆமா, கூலி கொடுக்க மாட்டாங்க. கூலி கொடுக்க மாட்டாங்க, பூலி கொடுக்க மாட்டாங்க. ஏகாலி அதுல வேணாம். அலக்குழி தோண்டி ஏகாலி நிலக்கல்லு பதிச்சு, அலக்குழி தோண்டி ஏகாலி நிலக்கல்லு பதிச்சு, அங்கே அலக்குழி தோண்டி ஏகாலி நிலக்கல்லு பதிச்சு, அலக்குழி தோண்டி ஏகாலி நிலக்கல்லு பதிச்சு, அந்த நிலக்கல்லு மேல ஏகாலியை நின்று துவைக்கையில, நிலக்கல்லு மேல ஏகாலி நின்று துவைக்கையில, அந்த வேள்வி மலை சாரணியில சோ ஆசோ, அங்கே வெள்ளாடு
படுக்கையில சோ ஆசோ ஆசோ ஆசோ